கருணாநிதி தனன்னு சொல்லுவாங்கல்ல, இவரை ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவராக அறியப்படுகிறார். சரி, கைது செய்யறதுக்கு யார் அனுப்புறாங்க தெரியுமா? யாரு? நீங்க யார் மேல மரியாதை அதிகமா வச்சிருப்பாங்க? ஒடுக்கப்பட்ட மக்கள். அம்பேத்கர் மேல. அம்பேத்கர்னு பெயர் கொண்ட ஒரு காவலர் தான் கைது பண்றது. எவ்வளவு பெரிய தந்திரம்! உங்ககிட்ட இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர் தான் உன்னை பத்தி புகைப்படங்கள்லாம் வெளியில கொடுத்துருக்காங்க. அதே ஏர்போர்ட் மூர்த்தி கிட்ட தான் வருது. என்ன படம்? நான் இதை கேட்கணும்னு நினைச்சேன். என்ன படம் அது? வேணாம் தம்பி, இங்கதான் கொண்டு வந்து என்கிட்ட காட்டுறாரு. பாத்தீங்களா? ஆமா, நானும் பார்த்தேன், உட்காந்துட்டு பார்த்தேன். பறையன்னு சொல்லிட்டு வருவான், செருப்படுத்து அடின்னு சொன்னதுக்கு நேற்று செருப்பால் அடிச்சு நடத்திட்டீங்களா? இல்ல, கரெக்ட். பறைய சமூகத்தை செருப்படுத்து அடிச்சு காமிச்சிட்டீங்கல்ல. அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்லுவாருன்னு சந்தேகத்துக்கு இடமாக இருக்கிறது. ஏன்னா அவர்கள் என்ன சொல்ல வராங்க, எனக்கு இது ஒரு கௌரவ பிரச்சனை. ஏர்போர்ட் மூர்த்தி ஒரு வாரத்துக்கு 10 நாளாவது சிறையில் இருக்கணும், 15 நாளாவது சிறையில் இருக்கணும், ஏதாவது காரணம் சொல்லி தள்ளிட்டு ஒரு 3-4 மாசமாவது சிறையில் இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பெரிய, ஏன்னா இதில் தானே அவங்க கௌரவம் இருக்குது. பாத்தியா என்ன நடந்துச்சுன்னு பாத்தியா, ரொம்ப பேசாத. ஓ, என்ன இதெல்லாம் என்ன சொல்ல வரீங்க? உங்களுக்கும் அதே மாதிரி செய்வேன் அப்படிங்கிறாங்களா? அது என்னன்னு தெரியல. புரியுதுல உங்களுக்கு? நான் இப்பவும் சொல்ல வரேன், எனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறேன், உனக்கு ஒரு நாள் நடக்கும். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் உரையாடலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், ஊடகவியலாளர் அண்ணன் ஏகலைவன் அவர்கள். வாருங்கள், அவருடன் பேசலாம். அண்ணே வணக்கம். தம்பி வணக்கம் தம்பி. 2 நாளா நடக்கிற கலவரத்தை எல்லாம் நீங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கைது செய்து 15 நாட்கள் நீதிமன்ற காவல்ல சிறையில வைக்கப்பட்டு இருக்கிறாரு. ஆனா விசிக தரப்புல இருந்து அவரை ஏன் அடிச்சீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இருவேறு விதமான காரணங்கள் சொல்றாங்க. முதல் நாள் என்ன சொன்னாங்கன்னா, அவரு எங்களுடைய தலைவர் திருமாவளவனை பத்தி எல்லா ஊடகத்திலையும் அவதூறா பேசுறாரு, அதுக்காகத்தான் நாங்க அடிச்சோம் அப்படின்னு சொன்னாங்க. நேற்றைக்கு இந்த பிரச்சனை பெருசான உடனே ஒரு புது கதையை கொண்டு வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. மயிலாப்பூர் பகுதியில ஒரு இஸ்லாமியருக்கு சொந்தமான இடத்தை ஏர்போர்ட் மூர்த்தி வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டாரு, அது தொடர்பா கட்ட பஞ்சாயத்து பண்றாரு, நாங்க தான் வந்து அதுக்காக காவல் நிலையத்துல புகார் கொடுத்தோம், இதுக்காக பழி வாங்கறதுக்காகத்தான் அவர் எங்களை அடிச்சாரு, நாங்க தற்காத்துக்கும் போது எங்களை கத்தியை வச்சு கிழிச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. இது ரெண்டுத்துல எது உண்மை? முழங்காலுக்கும் மொட்டத்தலைக்கும் முடிச்சு போடுறதுதான். சரி, பொதுவாக இப்போ அவங்க என்ன விமர்சிக்கிறது அப்படின்னாக்கா, எது சொன்னாலும் குத்தமாயிடுது அவங்களுக்கு. இதுக்கு நீங்க திருமாவளவன் வாழ்க்கைன்னு ஏன் கோஷம் போடணும்? கரெக்ட். சரியான கேள்வி. இடம் டிஸ்ட்ரிபியூட் விஷயம் நிலம் தகராறு தான். நில தகராறுக்கு திருமாவளவன் வாழ்க்கைன்னு ஏன் கோஷம் போடணும்? அப்போ பண்ற இயக்கத்தனத்துக்கு திருமாவளவன் பேரை பயன்படுத்திக்கணும் அப்படின்ற நோக்கமா உங்களுக்கு? ஒரு தலைவர் அவருடைய பெரிய கட்டமைப்புல வளர்த்து அதை கொண்டுட்டு வராரு, பல சோதனைகளை சந்திச்சு எடுத்துன்னு வந்திருப்பாரு. இப்படியான விஷயத்துக்கு நீங்க கட்ட பஞ்சாயத்துக்கு திருமாவளவன் வாழ்க்கைன்னா சரியா போடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சரி, அங்க இருக்கக்கூடிய மொத்த சிசிடிவி கேமராவும் இருக்குது. ஆமா, அங்க டீ கடை பக்கத்திலே இருக்குது. இவர் வரப்போகக்கூடிய தகவல் ஏற்கனவே சொல்லியிருந்தார். நான் 2 பேருக்கு மட்டும் தொலைபேசி வழியாக சொல்லிட்டு, இந்த மாதிரி நான் தான் அங்கே போகிறேன், அவங்க யாரும் கூப்பிடல, நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறாருங்க. போகிற நேரத்தில் அவங்க அங்கே இருந்திருக்கிறாங்க. அவங்க தான் அந்த விஷயத்தை பார்த்துட்டு கேட்டுட்டு எங்கள் தலைவரை பற்றி பேசுங்களான்ற தகவலை வச்சுக்கிட்டு சண்டை வாங்குறாங்க. அப்போ உங்களுக்கு ஏற்கனவே இந்த சிவில் டிஸ்ட்ரிபியூட் பிரச்சனை இருக்கிறதால இந்த தலைவரை கொச்சப்படுத்திட்டாருன்னு சொல்லிட்டு நீங்கள் அடிக்கிறதுக்கு பயன்படுத்துறீங்களா? கேள்வி வருதா இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. இப்படி போட்டுவோம் நம்ம. சிவில் டிஸ்ட்ரிபியூட் இருக்குது, உங்களுக்கு நல பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை நீ முன்கூட்டியே சொல்லியிருக்கணும். பொதுவாக எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் ஏதாவது நிலம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கும், தலையீடு இருந்துகிட்டு இருக்கும். நீ வரீங்க அண்ணா என்கிட்ட இதை சொன்னா விட்டு சொன்னா அதை முடிச்சு கொடுத்துருவாரு, பிரச்சனை இல்லாமல் இருக்குன்றப்ப அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயோ சம்பந்தம் கட்டவிட்டு பேசி முடிக்கிறது எல்லா கட்சியிலையும் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி அவர் தலையிட்டு இருக்கலாம், வெளியில் வந்து அவர் தான் சொல்லணும் முழுசு நடந்தது என்னன்னு. அதுக்கு உடனே அவர் வந்து ஆக்கிரமிச்சிட்டாருன்னு எப்படி எடுத்துக்க முடியும்? ஒன்று, அதில் பாதிக்கப்பட்டவர்னா நீங்கள் பாதிக்கப்பட்டவர்னு உங்கள் செல்வாக்கு உங்கள் ஏரியா நீங்கள் யாரை வேணாலும் கூட்டின்னு வந்து நிறுத்தலாமே. நிச்சயமா, புரியுது இல்லை? இவ்வளவோ இருந்தாலும் கூட நான் கேட்கறது என்னன்னா, அதை நீங்கள் முதல் நாள் கமிஷனர் ஆஃபீஸில் புகார் கொடுத்துட்டு வந்தப்போ அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணவே இல்லையே. ஆமா, முதல் நாள் எதுவும் சொல்லல. ஏன் பெருசானதுக்கு அப்புறம் என்னன்னா, நீங்க ஒரு காரணத்தை வந்து நீங்க தேடுறீங்க, தேடுறீங்க. நீங்க இப்படிலாம் சொன்னா மக்கள் நம்பிடுவாங்க. இப்போ இதை மட்டும் சொன்னாக்கா அது மோட்டிவில் பாரு, இந்த கட்சி இருக்கும்போது இன்னொரு கட்சி வரக்கூடாதுன்றதுக்காக தடுக்கிறார் திருமாவளவன் அப்படின்ற பேர்லாம் வந்துடுது. இப்போ பேச தொடங்கிட்டாங்கல்ல. ஆமா, அப்போ நீங்கள் தான் தகராறு பண்ணுறீங்க. அதை ஒட்டி வந்து நீங்கள் தான் முதல்ல அடிக்கிறீங்க. முதல் 7 நிமிஷம் அத்தனை கேமரா, அத்தனை அங்கேருந்த வீடு, அந்த பாமக வராருன்றதுக்காக வேண்டி அருள் வராரு, சேலம் சட்டமன்ற உறுப்பினர் வரான்றதுக்காக வந்திருந்த கேமராக்கள் எல்லாம் அதுக்காக இருந்தது எல்லாமே வீடியோ எடுத்திருக்காங்க. பிறகுதான் எதிர் தாக்குதல் நடத்துறாரு. இதுல எங்க இருந்து இந்த சிவில் டிஸ்ட்ரிபியூட் விஷயம் வருது? அதுக்குன்னா முன்னாடியே நீங்க சிவில் டிஸ்ட்ரிபியூட் வாழ்க, நிலத்தகராறு வாழ்கன்னு இல்லை கோஷம் போட்டுக்கணும்
இல்ல சிரிக்காதீங்க. அப்படியே இருந்தாலும் திருமாவளவன் வாழ்கன்னு அதுக்கு ஏன் கோஷம் போறீங்க? 2 Correct, கேள்வி. correct. ஒண்ணு, நீங்க பண்ற கட்ட பஞ்சாயத்துக்கெல்லாம் திருமாவளவன் வாழ்கன்றதை பயன்படுத்துறீங்களா அப்படின்னு கேள்வி இருக்குது. அவர் அதற்கான தலைவரா அப்படின்றது இருக்கு. இல்லைங்க நாங்கள் அதுக்காக போடலாம். அப்புறம் அந்த வாழ்க திருமாவளவன் வாழ்கின்ற கோஷம் ஏன் அங்கே வந்தது? எங்க தலைவரை கேவலமா பேசுறேன்னு சொல்லி தான் அடிக்கிறான். நிச்சயமா அதான் நடந்ததுங்க. பிறகு நீங்க காரணத்தை தேடிக்கிறீங்க. உங்களுக்கும் நிறைய அந்த காரணம் நிறைய தேட முடியும். இன்னொன்னு அவங்க சொல்றது உண்மையாகவே இருக்கட்டும். இவங்க வந்து நிலத்தகராறுனால அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி மேல காவல்துறையில புகார் கொடுத்தாங்க. அதுக்கு பழி வாங்குறதுக்காக அவர் வந்து இவங்கள அடிச்சாரு அப்படின்னே இருக்கட்டும். அத கூட யாராச்சும் டிஜிபி அலுவலகத்தோட வாசல்லையா செய்வாங்க? அந்த அளவுக்கு அவங்க துணிச்சல். அதாவது எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, இது ஒரு செட்டப், எல்லாமே தெரிந்துதான் நடக்குது. எப்படி வந்து நான் தொடக்கத்துல இருந்து சொல்லிங்கிறேன், காவல்துறைக்கு தெரிந்தேதான் ஆம்ஸ்டாங்குடைய படுகொலை நடந்தேறியது. தொடர்ச்சியான பேசியிருக்கிறேன். அவங்க வேணா மறுப்பு தெரிவிக்கிறாங்க, வழக்கு போடுறாங்கன்னா வரட்டும். இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னலாம் செய்யும் அப்படின்றது எங்களை போன்ற அந்த துறையில், கிரைம் துறையில் இருந்தவங்க நிறைய பேருக்கு தெரியும். குறிப்பிட்ட நபர்களை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தால் அவங்களுக்கான அச்சுறுத்தல் இருக்குதா இல்லையா, அவரால் ஏதாவது அச்சுறுத்தல் மற்றவங்களுக்கு பார்த்தா நோட் பண்ணிகிட்டே போட்டுட்ருப்பாங்க மேலே. இப்படியான ரவுடிகளை கண்காணிக்கிறதுக்கு ஒரு டீமு, இயக்கம் சம்மந்தப்பட்ட தீவிர நடவடிக்கை இருக்குங்கிற ஒரு டீம், இப்படி எல்லாருக்குமே இருக்குதுங்க. அப்போ அது கொடுத்துருக்குமோ கொடுத்துருக்காத இவருக்கு இந்த மாதிரி சிக்கல் இருக்குது என்னன்னு சொல்லிட்டு ஏற்கனவே பேசியிருக்கேன். தெரிந்தே தான் நடந்தது. அதை போல் தெரிந்து தான், காவல்துறைக்கு தெரிந்து தான் டிஜிபி ஆஃபீஸில் நீங்கள் வந்து அடிச்சுட்டு போங்க. அது நம்ம இடம் தானே, நீங்கள் என்ன வேணாலும் விளையாடிக்கலாம். புரியுதுல என்னங்க? ஆனா சட்ட ஒழுங்கு பத்தி மக்கள் எல்லாரும் காரி துப்ப ஆரம்பிச்சிட்டாங்களே. டிஜிபி வாசல் முன்னாடியே ஒருத்தரை போட்டு எத்தனை பேர் அடிக்கிறாங்க, அங்க ஒரு போலீஸ் கூட இல்லையா? நீங்க காழ்ப்புணர்ச்சியில காரி துப்புறீங்க, உங்களுக்கு எச்சு நிறைய வருது, நீங்க காரி துப்புறீங்க. ஏன்னா இது என்ன கிண்டல் பண்றதுக்கான விஷயமா? இல்ல, நான் சீரியஸா தான் சொல்றேன். இந்தியாவிலே சட்டம் ஒழுங்கு தான் இங்க அமைதியா இருக்குது தமிழ்நாடு தான். திரும்ப நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்க வந்து சொல்றீங்க உங்களுக்கு எச்சு நிறைய வருது, நீங்க காரி துப்புறீங்க. தம்பி புரியுது இல்ல உங்களுக்கு? வெளியில சொன்னா எவனா சிரிப்பான். சிரிப்பு தானே வருது. ஒரு காவல்துறை தலைமை சரி இது செட்டப் இல்லைன்னா, திட்டமிடப்பட்டது இல்லை அப்படின்னாக்கா, ஒரு எதேச்சியா நடக்கும்போது அந்த காவலருடைய பதட்டம் என்னவாக இருக்கும்? பயங்கரமா இருந்திருக்கும். புரியுது இல்லை உங்களுக்கு? ஆனா அவர் அந்த மாதிரி தெரியுது அவருடைய சாயல்ல. ஒண்ணுமே இல்லை, எதுவுமே பண்ணல. பெரிய தலைவர் ஒருத்தர், அவர் வந்து ஒரு பெரிய நிகழ்ச்சியில கலந்துக்கிறாரு. அதிகாலை 4 மணிக்கு அது நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி வீடு குடி போகிறது சம்மந்தமான நிகழ்ச்சியில் உட்காந்துருக்கிறப்ப எல்லாம் வட்டமாக உட்காந்து இந்த நிகழ்ச்சியை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. இது என்ன அநியமாக இருக்குது, நாடா இது காடா? எதுக்கு டிஜிபி ஆஃபீஸுக்கு முன்னாடி அந்த மாதிரி நேரம் வந்துட்டு ஸ்பெஷல் என்கொயரி போட்டு அந்த சம்மந்தப்பட்ட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் வந்து மொத்த காவலர்கள் கூண்டோட மாற்றிருக்கணும். நிச்சயமா நல்ல ரோசமான இருக்கக்கூடிய தலைமை அமைச்சராக இருந்தால் நேரம் செய்திருக்கணும். இப்படி நடந்தது, வேற ஏதோ ஒன்று நடந்திருந்தா எவ்வளோ அவமானம். கண்டிப்பா இந்தியா முழுக்க சிரிச்சிருக்கோம்ல. டிஜிபி ஆஃபீஸுக்கு முன்னாடி வந்து பொங்கல் வச்சுட்டு போயிட்டோம், ஏதோ ஒரு இயக்கம் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போறான், அசம்பாவிதம் செய்யறான் பெருசா, அப்படித்தானே நடந்திருக்கும். ஆமா, அந்த மாதிரி தானே இது. சரி, இதே ஒன்று கொஞ்சம் முத்தி அந்த கல்லை ஒருத்தன் தூக்கிட்டு வரோம். ஆமா, அது கொஞ்சம் முத்தி அடிச்சு அங்கேயே விழுந்துட்டு இருந்தாருனாக்கா, டிஜிபி ஆஃபீஸ் வாசல்லையே படுகொலை, பிரபலமான அரசியல் கட்சி இயக்க தலைவர் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய அவமானம். உங்களுக்கு தான் எந்த அவமானமும் இல்லையா? யார் அந்த சார்ன்றதுக்கு இன்ன வரைக்கும் இல்லை. மடம் மாற்றி எங்கெங்கேயும் கொண்டு வந்து இங்கே நிற்கிறீங்கல்ல, அது போல இதையும் நாங்கள் மடம் மாற்றி எங்கெங்க கொண்டுட்டு போயிடுவோம். சரிண்ணா, இப்ப அதிர்ச்சி ஏற்படுத்துறது ஆம்ஸ்டாங் கொலை, அதுக்கே நாங்கள்ல தொடச்சி போட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம்ல. புரியுது இல்லை? ஏன்னா போராட வேண்டிய மொத்த முற்போக்காதிகளும் இப்போ எங்க பக்கம் தான் இருக்கிறாங்க, எங்க பாக்கெட்டுக்குள்ளதான் நிறைஞ்சி இருக்கிறாங்க. போராடணும்னா அவங்க தான் வந்து போராடணும். அவங்க எங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க நல்லா நிம்மதியா, பொங்கல் நிறைய சாப்பிட்டு, அதனால எதுவும் பேச மாட்டாங்க. பிரச்சனை இல்லை எங்களுக்கு. மடம் மாத்துறது ஊடகமும் நாங்க சொன்னதான் போகும். இவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது. இந்த கைது பண்ணி கொண்டுட்டு போற விஷயங்கள் எந்த ஊடகத்துல நேற்று ஏர்போர்ட் மூர்த்தி இதை பத்தி பண்ணாங்க? முதல்ல பெரிய அளவுல போட்டுட்டு இருந்தாங்க. அந்த சம்பவம் எதுலையுமே நேற்று வரலையா? அவ்வளோ வந்ததா? இல்ல, எதுவுமே வரல. சாயங்காலம் வந்து அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. ஏன் மூடி மறைக்கிறீங்க? யாரு சொல்லி மூடி மறைச்சாங்க? அதுதான் இப்போ என்னன்னா, இந்த விஷயங்கள் என்னன்னா, நாங்கள் நினைச்சா பிரபகண்டா படுத்தோம், நாங்கள் நினைச்சா இறுக்கி மூடி உட்காந்துக்குவோம். இப்போ இந்த மாதிரி கோஷ்டியை வச்சுக்கிட்டு நீங்கள் இதெல்லாம் பேசி வெளியில் வரீங்கன்னா நீங்கள் எத்தனை நாளைக்கு மடம் மாற்றுங்க? பாமர மக்கள் வீதியில் பேச தொடங்கிட்டா, ரோட்டில் பேச, கரெக்டாக சொன்னீங்க, காடு கரம்புல உட்காந்து பேச. இந்த விஷயத்தை பற்றி கூட சாதாரண மக்கள் கேள்வி கேட்குறாங்க. டிஜிபி ஆஃபீஸ் வாசல் முன்னாடி ஏர்போர்ட் மூர்த்தி வந்து ஒருத்தரை கத்தியால் வெட்டிட்டாரு, அவரை கைது பண்ணீங்க. அதே வாசல் முன்னாடி தானே அவரை அடிச்சாங்க. அந்த விசிகா நிர்வாகிகளை ஏன் இன்னும் கைது செய்யல? ஒருத்தன் நம்பர் பிளேட் போடாத வண்டியில வந்தானே, அவங்க எல்லாம் ரொம்பவும் மரண இதுல இருக்காங்க, ரொம்ப மரண பயத்துல இருக்காங்களா? ரொம்ப சீரியஸ், ஐசியூ ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, இழுத்துக்கிட்டு இருக்குது. அவங்களெல்லாம் கைது பண்ண முடியாது. சட்டம் சட்டம் எங்களுக்காக தான் வளையமே ஒழிய நாங்க சட்டத்துக்காக வளைய மாட்டோம். அப்படிப்பட்ட கூட்டம் தான் இன்னைக்கு ஆட்சியில இருக்குது. ஏற்கனவே வந்துட்டு உங்களுக்கு திருச்சியில
நேரு அவர்களுக்கும் திருச்சி சிவா அவங்க கோஷ்டிக்கும் சண்டை, காவல் நிலையத்துக்குள்ளார இப்ப அடிச்சாங்க, ஒரு எஸ்ஐ கையை உடஞ்சி ஞாபகம். ஆமா ஆமா ஆமா. புகார் கொடுக்காத அளவுக்கு இந்த ஆட்சி இருந்தது. உன்னுடைய இது செல்வி ஜெயலலிதா பீரியட்ல நீ ஆளுங்கட்சிக்காரனே கூட இருங்க, காவல் நிலையத்துல மட்டும் ஒருத்தன் போயிட்டு இப்படி சவுண்ட் விட்டானாக்கா அடுத்த நிமிஷம் அவன் பதவி இருக்கா திரும்பில உங்களுக்கு. கரெக்ட் தான். அந்த அளவுக்கு இது அம்மா டிபார்ட்மெண்ட், அம்மா கண்ட்ரோல் இருக்குது. ஐயோ அந்த பக்கம் கெஞ்சுவானு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய ஒரு ஆளுங்க நிறைய பேர் இன்ஸ்பெக்டர்கிட்ட கெஞ்சுவாங்க பார்த்து, பெரிய பெரிய அமைச்சரை கூட. ஆமா. ஆனா இங்க என்ன நடக்குது, அடிச்சு சூற விட்டு வரான் காவல் நிலையத்தில். நீங்க இது வரைக்கும் அதேதான் உங்களுடைய ஆட்சி. நீங்க என்ன பண்றீங்க, இதெல்லாம் பேசுறீங்க. இப்ப இத்தனைக்கும் திமுக கட்சிக்காரங்க கூட கிடையாது, கூட்டணி கட்சிக்காரங்க தானே. ஏர்போர்ட் மூர்த்தி அடிச்சார், திருப்பி அடிச்சார். இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நடந்த 2 சம்பவங்கள் எனக்கு தெரிஞ்சு நடந்திருக்குது. ஒரு பெண் தன்னுடைய உயிருக்கு ஆபத்துன்னு வரப்ப ஒருத்தரை அடித்து கொல்லுது. சம்மந்தப்பட்ட அந்த காவல் சரக கண்காணிப்பாளர் இருக்கிறல, சூப்பரண்ட் போலீஸ், அவரே அந்த அந்த வழக்குலேருந்து அப்போவே அவர் வந்து ரிமூவ் பண்ணிட்டார், விடுதலை. அப்போவே தன் உயிர் காப்பதற்காகத்தான், அவர் தற்காத்து கொள்வதற்காக இந்த தாக்குதலில் அவர் இறந்திருக்கிறார், இது கொலையாக வராது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுபடி பண்ணுறாரு. அதே போல் உங்களுக்கு தென் மாவட்டத்தில் ஒரு அதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிற அந்த தகவல், தன்னை தற்காத்து கொள்ளுவதற்காக நடந்த ஒரு கொலை வழக்கில் வராதுன்னு பண்ணியிருக்காங்க. இங்கே நடந்திருக்குது ஏற்கனவே. அப்போ நீங்கள் புதுசாக வந்து இவரை வந்து தற்காத்துக்கிறதுக்காக தான் பெரிய ஆயுதம்லாம் வச்சு எடுக்கல. அவர் ஏதோ கையில் இருந்த ஒரு கத்தியை சின்ன கத்தி கிழிக்கிறார், அது அவ்வளோதான் விஷயம். அது கூட பட்டுதா படலையான்னு உடனே கட்டு போட்டுக்கிட்டு நீங்கள் தையெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு இதை கிரியேட் பண்ணுறீங்க. ஓகே, நான் பாதிக்கப்பட்டீங்களா நீங்கள் அப்படின்னா நீதியை கேளுங்க, அது நம்ம பேசணும், நியாயம்தான். இவருக்கு செய்திருக்கலாமா அப்படின்னா செய்திருக்கக்கூடாது. சிவில் டிஸ்ட்ரிபியூட் விஷயமான சண்டை தான்னாக்கா உட்காருங்க பேசி தீர்த்துக்கலாமான்னு சொல்லுவாங்க. புரியுதுல்ல உங்களுக்கு? கண்டிப்பா. ஆனால் நீங்கள் வந்து திருமாவளவன் வாழ்கன்றீங்க. அப்போ நோக்கம் வேறையா இருக்குது உங்களுக்கு. அந்த பயம் வந்த உடனே தான் அவர் எதிர் தாக்குதல் நடத்துறாரு. இது சட்டப்படி வந்து இடம் இருக்குது இதுக்கு. ஆனால் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணீங்க, அவரை வந்து ஒரு பெரிய தீவிரவாதி மாதிரி, அவரை பெரிய தாக்குதல் நடத்துகிற மாதிரி நீங்கள் சித்தரித்து அவரால் தான் எல்லாருக்குமே பாதிப்புன்னு உங்கள் அதிகாரம் இருக்குது, எல்லாம் இருக்குது, முடிச்சிங்க. இப்போ இந்த பக்கம் வழக்கு ஒன்றா போட்டிங்க, நார்மல் வழக்காக தான் போட்டதான் முதல்ல அந்த தோழர்கள் சொல்கிறாங்க. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பி நேற்று மதியத்துக்கு மேலே வந்துட்டு இருக்கும்போது, அழைச்சிக்கிட்டு வரும்போது தான் அப்பதான் ஆல்டர் பண்றாங்க, திருத்தம் பண்றாங்க, கொலை முயற்சி வழக்குன்னு. ஏற்கனவே போட்ட எஃப்ஐஆர் எப்படி ஆல்டர் பண்ண முடியும்? அதை பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம், பண்ணியிருக்கிறாங்க. அதை சரி பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அந்த எஃப்ஐஆர்ல வந்து இது மாதிரி நடந்திருக்குது, திருத்தம் ஆல்டர் பண்ணி இடம்லாம் செய்வாங்க. இவங்க செய்ய முடியாதவங்களாம் இல்லையா, அது மாதிரி சொல்றாரு. அவங்க தரப்புல ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு நேற்று. நமக்கு வெளிப்படையா காணொலி ஆதாரம் இருக்கும்போது எஃப்ஐஆர் தப்பா போட்டா கோர்ட்ல வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க. முதல்ல செக்ஷன்லாம் வேற, இடம் விட்டுருப்பாங்க, அந்த செக்ஷன் சேர்த்திருப்பாங்க, அவ்வளவுதான். பிரிவு தானே உங்களுக்கு. சரி, கொலை முயற்சி வழக்கு அப்படின்னு சேர்த்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதில் தான் நேற்று வந்து பண்றாங்க. இது வந்து ஒரு அநீதியான விஷயம் தான். இந்த எங்களுக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குது நாங்கள் காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தோழர், இந்த அதிகாரத்தை நீங்கள் எங்கே காட்டியிருக்கணும் திருமாவளவன் தோழர்னா, 7,834 கோடியோ 33 கோடியோ மத்திய அரசு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்குன்னு ஒதுக்குற அந்த நிதியை ஒன்றுமே செய்யாமல் அப்படியே திருப்பி அனுப்பிச்சுல இந்த திராவிட மாடல் அரசு, ஸ்டாலின் அரசு. அந்த கோபம் உங்களுக்கு அங்கே வந்துருக்கணும். பஞ்சமி நிலத்தை இன்னும் கூட மீட்டு கொடுக்காம இன்னும் கமுக்கமாக வச்சுக்கிட்டு உட்காந்துங்கிறதுல அந்த கோபம் உங்களுக்கு அங்கே வந்திருக்கணும். வேங்க வகையில் எங்களுக்கான நீதி இன்ன வரைக்கும் கிடைக்கல, எங்கால் மேலேயே குற்றத்தை சொல்லிட்டேன்னா இந்த கோபம் உங்களுக்கு அங்கே வந்திருக்கணும். அதெல்லாம் இல்லாமல் தன்னுடைய சக இனத்துலேருந்து ஒருத்தன் வந்து கேள்வி உங்களை கேட்குறான் கேட்டான். உங்களை வேற என்ன கேட்டாங்க, வேற என்ன, அவர் பேசுகிற ஸ்டைல் வேறையா இருக்கிறான், இதான் உங்களை கேட்டார். இந்த இனத்துக்குன்னு வந்துட்டு இந்த இனத்துக்கு எதுவுமே நீங்கள் செய்யாமல் உட்காந்துட்டு முட்டு கொடுக்கறதுக்கு மட்டும்தான் தலைவரான்றது தான் கேட்குறாரு. வேற என்ன உங்களை பற்றி என்ன சொன்னாரான்னா, இதில் உடனே ஆபாசமாக பேசுகிறாரு, அதை பேசுகிறாரு, கையில் கட்டிக்கிட்டு எங்கே போனீங்க எங்கே வந்தீங்கன்றப்ப நீங்களும் தான் அந்த மாதிரி பேசியிருக்கிறீங்க. அது ஒரு பிரச்சனையே இல்லையா? அது உங்களுக்கு நோக்கம் இன்னொருத்தர் வந்து பேசப்பட்டுறக்கூடாது, நம்ம விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு கையாளக்கூடாது, எல்லாமே நாம தான் இந்த அரசுக்கிட்ட பேசணும். பஞ்சமி நில மீட்பு மறு ஆய்வுக்குன்னு நாங்கள் தான் மனு கொடுப்போம், மீட்க வேண்டும்னு நாங்கள் தான் சொல்லுவோம். பாய்ஸ் கார்டனில் இருக்கும்போது அந்த பக்கம் போவீங்கன்னாக்கா அறிவாலயத்தில் இருக்கிற பஞ்சமி நில மீட்புக்கு தான் நான் அந்த பக்கம் போவேன் இனிமேல் அப்படின்னு சொன்னீங்க. இப்படிலாம் வசனம் பேசியிருக்கீங்க நீங்க. கருணாநிதியினுடைய சாம்பல் சேரிக்கு எதிராக இருக்குன்னு சொன்னதே அவர் தான் சொன்னார். கண்டிப்பா. கட்டு விரியம் பாம்பு, கண்ணாடி விரியம் பாம்புனுடைய குணம் தான் இந்த திமுக திராவிடன் சொன்னதும் அவர் தான். இவ்வளவு நீங்களும் பேசியிருக்கீங்க. இன்னைக்கு இப்படி சரி, ஏதாவது ஒரு விஷயத்த இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீங்க செய்து முடிச்சிருக்கீங்களா? இந்த திமுக ஆட்சியில கேக்குறாரு, அதனாலதான் வந்து கோவப்படுறாங்களா அப்படின்னு ஒண்ணும் தெரியல. ரெண்டாவதுன்னு நேற்றைய விஷயத்துக்கு வருவோம். நேற்றைக்கு வந்து அவரை கைது பண்ணி கூட்டிக்கிட்டு போனாங்க. அவருக்கு உடல்நிலை சரியில்லாம போகுது, ஸ்டான்லி மருத்துவமனையில அனுமதிச்சாங்க. மருத்துவர் தெளிவா சொன்னார் இல்ல, 2 நாட்கள் வந்து அவர் வந்து அப்சர்வேஷன்ல இருக்கணும் அப்படின்னு. ஏன் அவசரமா நேத்து மாலையே வந்து சிறைக்கு கூட்டிக்கிட்டு போனாங்க அவரை? அது மேல் இடத்துல இருந்து அன்னைக்கு அதை சொல்றாரு அவரு.
இங்கேருந்து கொண்டு போய் ராயப்பேட்டை மருத்துவமனையில் இருக்கும்போது பிபி சுகர்லாம் வந்து ஏறி போயிருக்கு, ரொம்ப சரி. அதிகமாக அவருக்கு. ஆல்ரெடியே அதிகமாக இருந்திருக்கு சுகர், அவர் கவனிக்காமல் விட்டுக்கிறாரு. இப்போ கூடுதலாக பிபியும் வந்து இருக்குதுன்றதால ஒரு மாத்திரை ஒன்று கொடுத்துருக்காங்க. சரி. அந்த மாத்திரை அவருக்கு ஏதோ பண்ணியிருக்குது, அது என்ன மாத்திரை அப்படின்னு தெரியல. அந்த மாத்திரை தான் என்ன பண்ணுறாங்க, அவருக்கு மேற்கொண்டு வசதி இதுக்கு சம்மந்தமான விஷயம்லாம் நீங்கள் ஸ்டான்லியில் போய் பண்ணிக்கிங்க இந்த அனுப்புகிறப்ப அங்கே அவருக்கு மயக்கம் போட்டு விழுந்த காரணம் நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு அதான் காரணம். அது சந்தேகத்துக்கு இடமா இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. அது இந்த எந்த நிலையில் அவர் இருக்கிறாரு, அந்த நிலையில் இந்த மாத்திரை கொடுக்கலாமா, இது சரியானதா அப்படின்னு ஏதாவது முடிவு பண்ணி கொடுத்தாங்களா என்னன்னு தெரியவே தெரியல. இங்கே ஒரு சந்தேகம் வருது உண்மையிலே. அங்கே போய் அட்மிட் பண்ணதுலேருந்து இவங்க பதட்டமாயிருக்காங்க காவலர்கள். அதில் அவர் சொல்ல வராரு, இதுதான் இந்த கருணாநிதி தன்னன்னு சொல்லுவாங்கல்ல, இவரை ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவராக அறியப்படுகிறார். சரி. கைது செய்யறதுக்கு யார் அனுப்புறாங்க தெரியுமா? யாரு? நீங்க யார் மேல மரியாதை அதிகமா வச்சிருப்பாங்க ஒடுக்கப்பட்ட மக்கள்? அம்பேத்கர் மேல. அம்பேத்கர்னு பெயர் கொண்ட ஒரு காவலர் தான் கைது பண்றதுக்கு. எவ்வளவு பெரிய தந்திரம். சம்பந்தப்பட்ட சரகம் நடந்தது எங்கன்னாக்கா திருவல்லிக்கேணி பகுதி. அந்த இன்ஸ்பெக்டர் மோகன் அவர் தான் அதை செய்யணும். அவர் தான் ஐஓ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், அவர் தான். ஆனா கைது பண்றதுக்கு யார் அனுப்புறாங்கன்னா அம்பேத்கர் அனுப்புறாங்க. இது என்ன, இதெல்லாம் என்ன தெரியும், இதெல்லாம் திராவிட மாடல்ல வருதா இல்லை பெரியார் விஷயத்துல வருதா? கேவலம். ஏன் இந்த மாதிரி வேலை செய்யுங்க, போனீங்க முடிச்சிங்க. அங்கே போன உடனே ஹாஸ்பிட்டலில் ஒரு பெரிய பதட்டம், இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா அட்மிட். அவர் பார்த்தாரு, கடைசி எல்லா டெஸ்ட்டும் அந்த நேரத்தில் 12-1 மணி வரைக்கும் எடுத்துட்டு குறைஞ்சது 3 நாளாவது என்னோட கண்காணிப்பு 3 நாள் இருக்கணும், ஐசியூவில் கட்டாயம் இருந்தே ஆகணும்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. அதுக்குள்ளே இங்கே பேசுகிறாங்க, மேலே இங்கே பேசுகிறாங்க, மேல் இடத்துலேருந்து அங்கே போகுது, இங்கேருந்து அங்கே போகுது. இதில் சம்மந்தப்பட்ட துறை அமைச்சருக்கு பங்கு இருக்குதா என்னன்னு தெரியாது. கடவுளுக்கு தான் வெளிச்சம். புரியுது உங்களுக்கு? கடைசியாக அடுத்த நாள் என்ன நிலைமை மாறுதுனாக்கா, அவர் எழுந்து உட்காந்துட்டு இருக்கிறாரு. உட்காந்துட்டு இருந்தோடனே ஒரு நியூரோ டெஸ்ட் ஒன்று எடுக்கணும், தலை முழுக்க 2 மணி நேரம் நடத்திருக்காங்க அந்த டெஸ்ட்டு. அதுக்காக போயிட்டு உட்காந்து இந்த பாதிப்பு எதனா வந்திருக்குதா, சுகர் பாதிப்பு திடீர்னு இந்த 400க்கு மேலே வந்ததால எதனா இருக்குதான்னு போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதையும் வச்சு அதில் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே இதை வச்சுக்கிட்டு உடனே ஃபைலை க்ளோஸ் பண்ணிடு. அட்டெண்டர் உட்காந்துங்கிறாரு. இவருக்குன்னு ஒருத்தர், அவர் தம்பியும் அவருடைய கட்சி ஆளும் சேர்ந்த ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட சொல்லாமல் போலீஸே வந்து வச்சு தள்ளிட்டு போகிறாங்கன்னா அப்போ எவ்வளோ ஆர்வம் காட்டுறாங்க அவங்க கைது. கொண்டு போய் நிறுத்திடணும், காவல் நிலையத்துக்கு அனுப்பணும், சிறைக்கு அனுப்பணும், எங்கள் பிரச்சனை முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. யார் அழுத்தம் கொடுக்குறது சொல்லுங்க? அதான் யாருன்னு கேட்குறேன் நான். அதான் யார் இதில் இருக்கிறது? திருமாவளவன் வாழ்க்கைனாக்கா வாழ்க்கை அந்த அவர் தானே வாழ வச்சுட்டாங்கல்ல. இப்போ சரி, இந்த வேலையை அவர் செய்யலாமா? கரெக்ட். புரியுதுல்ல உங்களுக்கு? நாளைக்கு அவர் உடம்புக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துச்சு அப்படின்னா யார் பதில் சொல்றது? என்ன இப்ப ஒரு 3 நாள் கொடுக்க மாட்டீங்களா? ஒண்ணு நடந்துட்டு போட்டு என்ன புரட்சி வந்துருமாங்க? எங்களை மீறி புரட்சி வருமா வராதா அப்படிங்கிறது 2ஆம் பட்சம். ஒரு மனுஷன் தானே, உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறாரு, மருத்துவர் சொல்றாரு 3 நாள் இருக்கணும் அப்படின்னு. கிடையாது, இன்னைக்கு சாயங்காலமே சிறைக்கு அனுப்பி ஆகணும் அப்படின்னு. எதுக்கு அவசரப்படுத்துறீங்க? இல்ல, அதை அடுத்த நாள் வச்சுட்டு இருந்தோம். அடுத்த நாள் பாக்குறப்ப நார்மலா கொஞ்சம் நார்மல் இருந்தது, பரவாயில்ல, உடனே கொடுத்துருது. அது எல்லாமே அரசு தானே முடிவு பண்ணுது. நீங்க யாரு நார்மலா இருக்குன்னு சொல்றதுக்கு? நீங்க டாக்டரா? இல்ல ஹெல்த் டிபார்ட்மெண்ட் யார்கிட்ட இருக்குது? அப்படி சொல்றீங்க நீங்க? புரியுதுல? அமைச்சர் யாரு? இந்த அழுத்தம் இங்க கொடுத்த மாதிரி அங்க ஒரு அழுத்தம் கொடுத்திருந்தாருனாக்கா அப்படிதானே வெளியில வந்திருக்குதா? இல்லைனாக்கா ஏன் அந்த டாக்டர் அனுப்பணும் வெளியில? 3 நாள் இருக்கணும்னு சொன்ன ஒரு நாள் ஏன் அப்புறம் அனுப்பணும்? அப்ப அங்க ஒரு அழுத்தம் வந்திருக்குல, ஒரு அரசியல். அப்புறம் உங்ககிட்ட அதிகாரம் கொடுத்துட்டாங்கன்றதுக்காக நீங்க என்ன வேணாலும் செய்துட்டு இருக்கலாம். அப்ப ஒருத்தர், சரி நான் வெளிப்படையாவே சொல்றேன், திருமாவளவன் நினைச்சா காவல்துறைக்கு அழுத்தம் கொடுக்க முடியுது, காவல்துறை அமைச்சருக்கும் அழுத்தம் கொடுக்க முடியுது, சுகாதாரத்துறை அமைச்சருக்கும் அழுத்தம் கொடுக்க முடியுது அப்படின்னா இந்த இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நல்லது செய்யறதுல பயன்படுத்தி இருக்கலாமே. கேட்டு தொலைக்கிறாரு அவர் மீட்டிங்ல பல இடத்துலயும். புரியுதுல உங்களுக்கு? உங்களுக்கு அதிகாரம் இருக்குதுன்னா நீ அதில் காட்டு. பஞ்சமி நிலத்தை 1 ஏக்கர் மீட்டு கொடுத்துருக்காங்களா? இந்து அறநிலையத்துறையுடைய இடத்த நாங்கள் இது வரைக்கும் 7000 ஏக்கரை மீட்டு கொடுத்துருக்குன்னு சேகர்பாபு சொல்றாருல, அதுக்கு இணையான நிலம் தானே இதுவும். நிச்சயமா 12,000 ஏக்கர்னா 12 லட்சம் ஏக்கர். இந்த இத்தனை இடத்த வந்து நான் சொல்றது அதுக்கு இணையான அதிகாரம் இங்கேயும் இருக்குது இல்ல? ஏன் இதுல 1 ஏக்கர் கூட மீட்டு கொடுக்கல? நீங்க ஸ்டாலின் கிட்ட அதை கேட்டிருக்கணும் இல்லையா? திருமாவளவன் கண்டிப்பா இவ்வளவு அதிகாரம் இவ்வளவு அழுத்தம் கொடுத்து சாதிக்க முடிஞ்ச உங்களுக்கு என்னன்னா தமிழ் பிரிக்கிறதுக்கு துணை வரும் திராவிடம். புரியுதுல உங்களுக்கு? ஒரு காலகட்டத்தில் பூவை மூர்த்தியாருடைய செல்வாக்கு அதிகமா இருந்தது. அங்க உடைக்கிறதுக்கு இதே மாதிரி தான் ஒரு திரிபு வேலையை செஞ்சது. அது கடைசியாக உடைக்கிறதுக்கான ஒரு முயற்சியெல்லாம் நடந்து அந்த ஒரு மாதிரி போச்சு. அவரும் மரணம் ஆயிட்டார். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்துலேருந்து வந்த டாக்டர் கிருஷ்ணசாமி, இங்கே இருக்கக்கூடிய இப்போ காங்கிரஸ் இருக்கிறால செல்வ பெருந்தகை, அவர் அங்கேருந்து வந்து பிரிஞ்சு இங்கே இருக்கிறார். புரியுதில்ல உங்களுக்கு? வந்து பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுறாரு கிருஷ்ணசாமி. இங்கே ஒரு 2 சமூகமும் பிஎல்லும் பிஆர்னு சொல்லக்கூடிய 2 சமூகமும் ஒன்றா சேர்ந்து நினைச்சா சென்னை ஸ்தம்பிக்க வச்சுருவாங்க. கவர்மெண்ட் மிரண்டுக்கிட்டே இருந்தது.
திரிசூலத்துல பிளாக் ஆகும், பூந்தமல்லியில பிளாக் ஆகும் ரோடு. ஆமா. இங்க பாத்தீங்கன்னா நினைச்ச இடத்துல கூடிடுவாங்க. வடக்கையும் தெற்கையும் அடைச்சிருவாங்க. 10,000 பேர் சென்னைக்குள்ளாகவும் கூடிடும். 5,000 பேர் 2,000 பேர்னு கடைசியா பார்த்தாங்க. பிஆர்னு பிடிச்சாங்க. செல்வ பெருந்தகை பிரிச்சு விட்டாங்க. 2 பேருக்கும் சண்டை அடிச்சாங்க. பிரிஞ்சு போச்சு. வீக் ஆயிடுச்சு. அங்கேயும் வீக்கு, இங்கேயும் வீக்கு இல்லை. புரியுதுல? இப்போ அந்த மாதிரி தான் திருமாவளவனுக்கு ஒரு வெகுஜன மக்களாக இருக்கக்கூடிய இந்த மக்கள் ஒன்றா இருந்துட்டாங்கன்னா திருமாவளவன் செல்வாக்கு கூடிக்கிட்டே வரும். வெட்டி 2ஆக்கி இவங்களை விட்டுட்டு இவன் ஒரு பெரிய கோஷ்டி பிரிச்சுட்டு போயிடுவான். இந்த ஆள் வந்து பலகீனப்பட்டுருவாரு திருமாவளவன். நாய்க்குட்டி மாதிரி நம்ம கிட்ட தான் கடந்தாகணும். புரியுதுல உங்களுக்கு? அது நேற்று இரவு ஒரு 11 மணிக்கு மேலே தம்பி கலைஞர் அழைச்சிட்டு எனக்கு ஒரு ஈழத்து நண்பர் ஒரு இது எழுதி எனக்கு அனுப்பியிருக்கிறார் பாருங்க. இதே தான் நடந்தது. மிக பெரும் அளவில் அசைக்க முடியாத தமிழன் ஒன்றுபட்டு இருந்த இடத்துல கருணாவை வந்து விலை பேசி தூக்குனாங்க. கருணாவை வச்சு மொத்தமும் அழித்து முடிச்சிட்டாங்க. அப்புறம் கருணாவை அழிக்கிறதுக்கு பிள்ளையான கையில் எடுத்தாங்க. கருணா விழுந்து போனார், செல்வாக்கு இல்லாமல் போனாரு. பிள்ளையார் தான் பெரிய இதுன்னு நினச்சி பிள்ளையானவும் வீழ்த்திட்டு ஒன்றும் இல்லாமல் நிற்குது. இதுதான் அந்த சிங்களத்தினுடைய யுக்தி. அது அப்படியே எங்கள் திராவிடம் செய்யுது. ஒரு தனித்த பெரும்பான்மை ஒரு சமூகத்துக்கு ஒரு தனித்த அடையாளமாக திருமாவளவன் இருந்தால் நம்மளை எது வேணாலும் அழுத்தம் கொடுத்து நம்மளை முடக்குவார். அதனால் அவர் பலகீனப்படுத்தணும்னா இன்னொரு பெரிய டீம் உருவாக்கி சண்டை வாங்க வச்சிடணும். இப்போ ஏர்போர்ட் முடித்துக்கு இவருக்குன்னு சண்டைன்னு வந்துட்டு அவர் வந்துட்டார், உருவாயிட்டார்ல ஒரு தலைவராக. கரெக்ட். பாதியாக கிட்டத்தட்ட பிரியும் இல்லை. பிரிஞ்சதுன்னா என்ன ஆகும்? உள்ளார ஒரே 2 கோஷ்டிங்களோட சண்டை. இவன் ஒன்றாவே இல்லாமல் சண்டை போட்டுட்டு வெட்டிட்டு ஒருத்தனை தாறு மாதிரி சட்டைக்கு வச்சுன்னு உட்காந்துட்டு இருப்பேன். இதான் நடக்கும். இதான் விரும்புது திராவிடம். புரியுதுல? அது இவருக்கு தெரியாதா? ஏன் தெரியாது? தெரிஞ்சுக்கிட்டே ஏன் வந்து அவங்களுக்கு தோண போறாரு? அவங்களுக்கு தான் எங்களுக்கு அதை விட்டா வேற வழி இல்லைன்றாங்களா அவங்க. எங்களுக்கு வெளியில வந்த சீட்டு நீங்க கொடுப்பீங்களா? ஏகலைவன் கொடுப்பாரா, மகிழன் கொடுப்பாரா? சொல்லுங்க. யாரு கொடுப்பாங்க? சீட்டு தான் முக்கியம். அதுதான் முக்கியம். அந்த அதிகாரம் இப்ப டெல்லியில போயிட்டு உட்காந்து ஓட்டு எல்லாம் போடுறாருல, நீங்க கொடுப்பீங்களா அந்த அதிகாரம்? புரியுதுல உங்களுக்கு? அதனால இதுல நிறைய விஷயம் இருக்குது. இது வந்து மேம்போக்கா பேசிட்டு போகக்கூட ஒரு ஆழ்ந்த அரசியல் இதுக்குள்ளாக இருக்குது. புரிஞ்சுக்கணும். தமிழ் சமூகம்லாம் ஏற்கனவே வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை ஒன்னா உடைக்கிற பின்னணியிலும் இந்த கூட்டம் தான் இருக்குது. ரெண்டா இருக்குது. எல்லாரையும் ரெண்டா உடைச்சு போட்டுறணும். அடையாளமாக தமிழ் சமூகத்துல ஒருத்தனும் வந்துடக்கூடாதுன்னு அதுக்கு அந்த அடையாளத்தை புரிஞ்சுக்காம நாளைக்கு நீங்களும் அசிங்கப்படுவீங்க. நீங்க தேவைப்பட்ட மாதிரி தான் உங்களை வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படியே தூக்கி கருவேப்பிலை மாதிரி போட்டு நீங்க வந்து கடைசியா வந்து இவ்வளவு கேவலமா நம்ம அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு திமுக இருந்து வெளியே இருக்கணுமா, இல்ல திமுக இருந்து வீழ்த்தப்பட்டு கிடக்கணுமா வெளியில அப்படின்ற நிலைக்கு தான் நீங்க வந்து நாளைக்கு உட்கார பாருங்க. நிதானப்பட்டிருக்கணும். நீங்க இது நடந்ததே முழுக்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு கோஷ்டி. அந்த கோஷ்டி விஷயத்துலேருந்து உருவாகுது. அவங்க தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும், பெரிய ஆளாக காட்டணும்னு பண்ணுறாங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர் தான் உன்னை பற்றி புகைப்படங்கள்லாம் வெளியில் கொடுத்துருக்குறாங்க. அதே ஏர்போர்ட் மூர்த்திக்கிட்டு தான் வருது. நான் இதை கேட்கணும்னு நினைச்சேன். என்ன படம் அது? அது வேணாம் தம்பி, இங்கே தான் கொண்டு வந்து என்கிட்ட காட்டுறாரு. பாத்தீங்களா? ஆமா, நானும் பார்த்தேனே, உட்காந்துட்டு பார்த்தேனே. சரி, வேணாம் இதெல்லாம் எடுத்து பேசாது, நம்ம அரசியல் கிடையாது, அசிங்கமாக இருக்கும். யாருன்னா சொல்கிறான்னு சொல்லிட்டு உணர்ச்சிவசப்பட்டு எங்கன்னா போய் உட்காந்து பேசுறாத தம்பி, இது அசிங்கம், வேணாம் இது அப்படின்னு நான் சொல்லி அனுப்பிச்சேன். நான் பண்ணலன்னு தான் சொல்லிட்டு யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க அந்த புகைப்படத்துல அதெல்லாம் விட்டுடுங்க தம்பி. சரி, புரியுதுல? அது வேணாம், அது பேசப்படாத விஷயம். அது எல்லா கட்சியிலும் அந்த மாதிரி இருக்குது, பலகீனங்கள் இருக்குது. இதை சொல்லி பண்றது தமிழ் தேசிய அரசியல் அல்ல. புரியுதுல? இதை சொல்லி பேசுவது பறையர் அரசியல். அதெல்லாம் திராவிடம் தான் செய்யும். புரியுதுல உங்களுக்கு? வச்சுக்கிட்டு பிளாக்மெயில் படத்தெல்லாம் அதான் பண்ணும். நீங்க அது மாதிரிலாம் போகாதீங்கன்னு சொன்னேன். வேற எதனா பேசினார் அவரு? இல்ல, போற போக்க நீ போனது தெரியாதா, வந்தது தெரியாதா, எங்க போன அது ஒரு பேசுற மெட்ராஸ் பாஷையில பேசினாரு. வேற என்ன உங்களை அதிகமா தாக்குதல்? ரெண்டாவதுன்னு இந்த தாக்குதல் கூட மனுஷனை நீங்க இப்ப இந்த அளவுக்கு பண்ணதுல, இவ்வளவு வெறியா நீங்க பண்ணி முடிச்சதுல அவர் திரும்ப வந்து என்ன பேச ஆரம்பிப்பாரு. இது எங்க போய் முடியும் நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு எத்தனை நாளைக்கு எத்தனை காலத்துக்கு இந்த திமுகவே உங்களுக்கு கொடை பிடிச்சிட்டு உங்களுக்கு சேவகம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நீங்க சொன்னது எனக்கு இன்னொரு கேள்வின்னு, இந்த தாக்குதல் கூட இவருக்கு தெரியாம நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நேற்றைக்கு பத்திரிகையாளர்கள் இவர்கிட்ட கேக்குறாங்க, இது மாதிரி உங்க கட்சியினர் ஏர்போர்ட் மூர்த்தியை அடிச்சிருக்காங்களே அப்படின்னு கேட்டதுக்கு பதிலே சொல்லாம கோவமா கண்ணாடி ஏத்திட்டு கார்ல வேகமா போறாரு. நான் ஒரு 35 வருஷமா அந்த அரசியல் களத்துல இருக்கிறேன். சரிண்ணே. இவரை எனக்கு ஒரு 30 வருஷமாவே தெரியும். இதுல இன்னும் சொல்ல போனா நல்ல நண்பர், என்னுடைய நல்லது கெட்டதெல்லாம் பங்கெடுத்துக்கிறேன். நான் மறுக்கல. அதெல்லாம் வந்து பல கட்சி தலைவர்கள் நான் பார்த்துருக்கிறேன். நெருக்கடியான சூழ்நிலையில பல இடத்துல எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு பார்க்குறேன். இதில் எதையுமே நான் பார்க்காத ஒரு சம்பவம் அந்த சம்பவம் தான். ஒரு சக இனத்தினுடைய இன்னொரு குழு தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு கைது நடந்திருக்கு. இதில் எனக்கு சம்மந்தம் இல்லை, எனக்கு தெரியாமல் நடந்திருக்குது. ஆமாம், எங்களை பேசினா நாங்கள் பதிலுக்கு செஞ்சிருக்கோம். ஏதோ ஒரு பதில் வந்திருக்கும். கண்டிப்பா சொல்லாமல் போகிற அளவுக்குன்னா இப்போ அவர் பேரை நீங்கள் உச்சரிச்சிருக்கூடாது. உச்சரிச்சா அவர் பெரிய ஆள் ஆகிடுவாரா? இப்போ அவர் மக்கள் மத்தியில் பெரிய ஆள் ஆகிட்டாரா இல்லையா? நீங்கள் தானே வளர்த்து. புரியுது இல்லை? அதுக்கு ஒரு பதில் கூட சொல்லாத போகிறதுலேருந்து அப்புறம் மொத்த மையமும் நீங்களாக இருக்கு. நான் உண்மையிலே நேற்று மாலை கூட வரைக்கும் அதை பார்க்குற வரைக்கும்
இவருக்கு தெரியாம ஏதோ ஒரு நாடகம் உள்ள நடக்குது. திருமாவளவனை ஆனால் அது நடந்துகிட்டு இருக்கு. திருமாவளவனை கொச்சப்படுத்தி பலகீனப்படுத்தி அசிங்கப்படுத்தி அப்படியே வச்சிடணும். அந்த செல்வாக்கை நம்ம தூக்கிட்டு போகணும் அப்படின்னு உள்ள ஒரு டீம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அது அறிவாலயத்தினுடைய கைப்புள்ளியாக நம்ம இருந்துகிட்டு பார்க்கணுன்னு ஒரு வேலை. அறிவாலயம் அதை விரும்புகுது மறைமுகமாக. எப்பயுமே ஒருத்தர் ஆளை பலகீனப்படுத்தி உடச்சி காலி பண்ணுறதுன்னு அவங்க வேலை. புரியுதுல? அவங்க கையால் ஒருத்தரை வச்சுட்டோம்னாக்கா புரியுது. அந்த மாதிரியான யுக்தி உள்ள நடக்குதுன்னு நான் ரொம்ப நாளாக கவனிச்சுட்டு இருக்கிறேன், சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனால் நேற்று நடந்ததை வச்சு பார்க்குறப்ப ஏர்போர்ட் மூர்த்தி விஷயம் இவருக்கு தெரிஞ்சு நடந்ததாக தான் அங்கே டிஜிபி ஆஃபீஸ் வாசலில் துணிஞ்சு அவங்க அடிக்க முடிஞ்சது. எல்லாம் அது டிஜிபி ஆஃபீஸ் வாசலில் தெரியுமா இல்லையா? கண்டிப்பா. எவ்வளோ பெரிய அவமானம்! இந்த ஏதாவது கொஞ்சம் சூடு சொரணம் வர மாதிரி இந்த அரசு செய்திருக்குதா? என்னடா அது பெரிய அவமானம். இவங்களை விடவே கூடாது. பிளேடால கீழ்ச்ச ஏர்போர்ட் மூர்த்தியை விடவே கூடாது அப்படின்னு சொல்கிற இந்த அரசாங்கம் எதிர்த்தரப்ப தன்னுடைய உச்சந்தலையில் அவமானத்தை பண்ணிட்டு பண்ணிட்டு போயிடுச்சு. அதை நம்ம விட்டுவே கூடாதுன்னு ஒரு எண்ணம் கூட உனக்கு வரலையே. கண்டிப்பா. அந்த 3 பேரும் கைது பண்ணிட்டுப்பா அவங்க சண்டை உங்களுக்குலாம் அப்புறம் வச்சுக்கோ. என்னுடைய கௌரவம் டிஜிபி ஆஃபீஸ் இந்த வாசல்ல என் கௌரவத்தை நீ உடைச்ச, நீ உள்ள போ வந்திருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா. அந்த இடத்துல தொடர்றதுக்கு பயம் வருது இல்லை உங்களுக்கு? திருமாவளவன் இதை செய்தால் திருமாவளவன் நம்ம கிட்ட பகைச்சிக்குவாரு, இவங்க 3 பேரும் சிறைப்படுத்தக்கூடாது வருது இல்லை? அந்த பயம் பஞ்சமி நிலம் மீட்கிறதுல வரணும். அப்ப பஞ்சமி நிலத்தை நீங்க தான் விட்டு கொடுத்து உட்காந்துக்கிறீங்க. எத்தனை விஷயத்துல நீங்க நடந்துட்டு இருக்கிறீங்க. அதனால இதுல வர அந்த பயம் ஏன் அதுல வரமாட்டேங்குது? இதுல நீங்க சொன்னா செய்யற ஆடுற இந்த திமுக அரசு அதுக்கு ஏன் ஆடமாட்டு இருக்குது? உன் பானையெல்லாம் உடைச்சாங்க, உன்னை வண்டியில விட்டு இறக்கி ஓடி நீ ஊருக்குள்ள வராது சேரியோடு நின்னுக்கோ. உன் கொடியை மட்டும் ஏறி நின்று கீழ்ச்சான். அப்பெல்லாம் வராத கோபம் அவனுடைய சக உடன்பிறப்பு ஒருத்தன் கேட்டான்னு கொதிச்சுக்கிட்டு வருது. திமிரி எழுதி திருப்பி அடி அப்படின்ற வசனம்லாம் இங்கே தானே, சொந்த சமூகத்துக்குள்ளேயே தான், அதிகாரத்தை நோக்கி கிடையாது அவங்களுக்கு. அதை பார்த்த உடனே எனக்கு அவர் மேலே இந்த ஒரு நம்பிக்கையே போயிடுச்சு. இவர் இந்த இனத்தினுடைய ஒரு பெரும் சக்தியாகலாம் கிடையாது, இந்த இனத்தினுடைய பெரிய ஒரு பின்னடைவான ஒரு இடத்துக்கு நோக்கி நகர்றாரு அப்படின்னு தான் என்னுடைய எண்ணமாக தோணுது. இப்போவும் சொல்ல வரேன். அவர் வந்து நிறைய யோசிச்சிருக்கணும் இந்த விஷயத்த. கூட இருக்கிறவங்க யாரையும் அதில் ப்ளே பண்ணுறான். இதை அவசரப்பட்டு நம்ம செய்திருக்க கூடாது. போட்டு கொடுத்து ஒரு பெரிய எதிரி மாதிரி கொண்டு வந்து காட்டுறான். அந்த வேலையே இல்லாமல் ஒரு தம்பி எனக்கு ஃபோன் பண்ணி பேசுறாரு. விசிகால இருந்து தான் பேசுறாரு, கொதிச்சு போய் பேசுறாரு. புரியுதுல்ல? நல்லபடியாக தான் பேசுனாரு. ஏன் திருமாவளவனே தான் வந்து கேள்வி கேட்கணுமா? வேற யாரே கேட்கணும்னு இருந்தேன். உங்களுக்கு மிரட்டல் விட்டாங்களாமே? அது வந்துட்டு தான் தம்பி. நான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லி பில்டப் பண்ற ஆள் எனக்கு கிடையாது. இதை விட மிரட்டல், இதை விட வழக்கெல்லாம் என்னவா? நாங்க நியாயத்தை தானே பேசுறோம். ஒருத்தர் குறிப்பிட்ட கட்சி ஒரு 500 தொலைபேசிக்கு மேல அப்படியே ரெக்கார்ட் ஆகிட்டு மொத்த சீடியில் போட்டு வச்சுன்னு இருக்கிறேன். அப்ப ஒரு நிறுவனத்தில் இருந்தபோது அப்போ கூட நான் புகார் கொடுத்தல எனக்கு இந்த மாதிரி மிரட்டல் வந்திருக்கு, நான் பேசிக்கவே இல்லை. அது யாருன்னா சும்மா யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு அவங்க பில்டப் பண்ணிக்கிறதுக்கு வேணா சொல்லலாம். எனக்கு அது தேவையில்லை. ஏன்னா அந்த அரசியலுக்குள்ள எல்லாம் ஒன்னா இருந்த சகோதரர்கள் தான் எல்லா இடத்துலையுமே எல்லா கட்சியிலுமே இருக்கிறாங்க. நான் ஏன் அவங்கள பகையா பார்க்கணும்? நிதானமாக பேசினேன். இந்த கோபம் உங்களுக்கு இவ்வளோ பட்டியல் சொன்னேன். நான் இதெல்லாம் வந்ததா தம்பின்னு கேட்டால் ஏன் நாங்களே தான் கேள்வி கேட்கணுமா? நீ தான் கேட்கணும்னு நான் திருப்பி, நீங்கள் தான் கேட்கணும், திருமாவளவன் தான் கேட்கணும். அந்த இனத்துக்குன்னு சொல்லி வந்தவர் அவர் தான். இன்னைக்கு வர நான் வந்து ஒரு சாதிக்கலைன்னா அப்போ ஒரு சாதிக்கலைன்னு விட்டுட்டு வெளியே போயிடுங்க பறைய சமூகத்தை விட்டு. ஏன் உங்களுக்கு ஏர்போர்ட் மூர்த்தி மேலே கோவம் வருது? பறையன்னு சொல்லிட்டு வருவான், செருப்பு எடுத்து அடின்னு சொன்னதுக்கு நேற்று செருப்பால் அடிச்சு நடத்திட்டீங்களா? இல்லை, கரெக்ட். பறைய சமூகத்தை செருப்பு எடுத்து அடிச்சு காமிச்சிட்டீங்கல்ல, நீங்கள் தானே தூண்டி விட்டீங்க. நீங்க தானே தூண்டி விட்டீங்க. பறையன்னு சொல்லிட்டு வருவான், அவனை செருப்பு எடுத்துன்னு அடிங்க சொன்னீங்களா இல்லையா? கண்டிப்பா. நேற்று அடிச்சுட்டாங்கல்ல உங்க ஆளுங்க. அப்ப உங்களுக்கும் பறையர் சமூகத்துக்கு என்ன தொடர்பு? இதை கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க? இதை கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க? பேசல, கோவம் வருது, கத்துறாங்க, திட்டுறாங்க. இதான் வருது. நான் நிதானமா தான் பேசிட்டே இருப்பேன். நான் எனக்கு நீங்க என்ன கேட்டாலும் பதில் சொல்லுவேன். பதில் தெரியல, எனக்கு சொல்ல வரலன்னா நான் தப்பு செய்யறேன்னு அர்த்தம். மன்னிப்பு கேட்டு போயிடுவேன். என்கிட்ட அந்த குணம் இருக்குது. ஆனா நீங்க எடுத்ததுக்குமே என்ன எல்லாம் கோவமா திட்டுறதும் பேசுறதும் என்ன மிரட்டுறதும், பாத்தியா என்ன நடந்துச்சுன்னு பாத்தியா, ரொம்ப பேசாத. ஓ, இது என்ன இதெல்லாம் என்ன சொல்ல வரீங்க? உங்களுக்கும் அதே மாதிரி செய்வேன் அப்படிங்கிறாங்களா? அது என்னன்னு தெரியலையே. புரியுதுல உங்களுக்கு? நான் இப்பவும் சொல்ல வரேன், எனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறேன் உனக்கு ஒரு நாள் நடக்கும். புரியுதுல உங்களுக்கு? நிரந்தரம் கிடையாது இங்க எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கு. எனக்கு செய்துனா ஒரு நாள்ல உங்களுக்கு நடக்கும், ஒரு வாரத்துல நடக்கும், எங்கேயோ உனக்கு நடக்கும்ல. புரியுதுல? எதை விதைச்சு அதானே அறுத்துக்கிட்டு போக முடியும். எல்லாரும் இப்படி மிரட்டி பணிய வச்சிட முடியும்னு நம்புறாங்களா? அது அவங்களுக்கு பழக்கம் அந்த மாதிரி. உங்களுக்கு ஆத்திரம் வருது, நீங்க திட்டுறீங்கன்னா நீங்க முதல்ல படிங்க வரலாற்றை. இது எதற்காக இந்த கட்சி தொடங்கப்பட்டது, எதுக்காக ஒரு வந்தாரு, இப்ப எங்க வந்து நிக்கிறாரு, எங்க வந்து நிக்கிறோம் நம்ம, ஏன் இந்த அவமானம் நமக்கு இனி இந்த உங்களுடைய சேரிக்குள்ள இந்த கொடியில வந்து விசிக கொடியை இன்னைக்கு பல இடத்துல இல்லை தெரியுமா உங்களுக்கு? கொடி ஏத்தவே விட மாட்டேங்கிறாங்க. இல்லங்க, வேணாம் இது வேணாம் அப்படின்ட்டு போறான். ஓ, அப்படி. சரி சரி, மக்கள் வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. விஜய் நோக்கி போறேன்ட்டான். எல்லாருமே நிறைய இடத்துல காலி ஆயிட்டு இருக்கு.
கால் நூற்றாண்டுக்கு மேலே இருந்த பசங்க அந்த ஒரே ஒரு பேர் தான் நிற்குது, எங்கே போனாலும் உன்னை நீ அப்படி தான் கட்டி அமைச்சு வச்சுருக்கீங்க, அதை உடச்சிருக்கீங்களா? இப்போ பண்ணது ஊர் நெடுக்க ஊர் தெரிய ஊர் நாடே பார்க்குற மாதிரி நடந்துச்சு. ஆனால் அதிகாரத்தை வச்சு அந்த நபரை தானே சிறைக்கு அனுப்புறீங்க. கரெக்ட். இவர் கிழிச்சதுக்கு சிறைக்கு போகணுன்னாக்கா அவன் வந்து அடிச்சதுக்கு சிறைக்கு போயிருக்கணும் இல்லையா? கண்டிப்பா. அப்போ நீ இதில் மாறுபட்டு நடக்குதுன்றப்ப அந்த பேர் முழுக்க அதே பகுதியில் தானே சுற்றுது. அப்போ அவன் என்ன பண்ணுறான், விஜயை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டான் நிறைய பேர், நாம் தமிழர் கட்சி நோக்கி ஆரம்பிச்சு. இது ஒரு பக்கம் வைத்திருச்சுல அவங்களுக்கு, புரியுதில்ல? அங்கே அதிகாரத்தை உட்காந்துட்டு சுவைச்சிக்கிட்டு சம்பாரிச்சுக்கிட்டு நல்லா இருக்கிற கோஷ்டிகள் மட்டும்தான் அங்கே இருக்கிறாங்க ஒழிய அந்த மக்களுக்கு நல்லது செய்யணுன்றவும் யாரும் இப்போ அங்கே இல்லை, எல்லாம் வெளியில் வந்துட்டாங்க நகர்ந்து. இதை சொன்னா இது எப்படி நீ சொல்லலாம்னு ஃபோன் பண்ணி நம்மள பேசுறோம். ஓ, இதுக்கும் எதுவுமே சொல்லக்கூடாது, இருக்க மாட்டேங்கிறேன் நாங்கள என்ன ரவுடிகளான் அந்த பேர் தான் எடுத்துட்டு இருக்கிறேன்னு நான் சொல்றேனே. பின்ன எந்த விமர்சனமும் வைக்க கூடாது. வேற என்ன பேர் இருக்குது உனக்கு? நானும் பேசுனேன், கட்ட பஞ்சாயத்து பண்ற கோஷ்டி விசிகா, கட்ட பஞ்சாயத்து பண்ற கோஷ்டி விசிகான்னா யாருக்காக கட்ட பஞ்சாயத்து பண்றாங்கன்னு நான் உங்களுக்கு சார்பாக தான் ஒரு முறை பல முறை பேசியிருக்கிறேன். பண்ண சொல்லாம எல்லாம் அதே பிற்படுத்தப்பட்ட முற்படுத்தப்பட்ட சமூகத்துல தான் எனக்கு ஒரு பிரச்சனை, நீங்க வாங்க தானே கூப்பிடுறான், அதுக்கு தானே இவங்க போறாங்க, பண்றதே நீங்க தானடா எப்படா அவங்க அப்படின்னு தான் கேட்க வந்தேன். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் சுத்தி வந்து நம்மகிட்டே நிக்குது ஏழ்ற. சரிண்ணா, இப்ப இறுதி கேள்வி, அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? இது தொடர்பா என்ன சட்ட நடவடிக்கை எடுக்க போறாங்க? அவரை பிணையில எடுக்கிறதுக்கு ஏதாச்சும் வேலை நடந்துகிட்டு இருக்கா? இல்ல, நேற்று மாலையே போகும்போது அவர் வந்து இந்த பிணைக்கான வேலைகள்லாம் செய்துட்டு போயிருக்கிறார். இன்னைக்கு வந்து காலையில மனு போட்டுட்டாங்க, அது நம்பர் ஆகி இருக்குது. இன்னைக்கு எடுக்க வாய்ப்பு இல்லை, அநேகமாக நாளைக்கு எடுக்கிறாங்களா இல்லை தள்ளி போடுறாங்களா, அது அரசு கிட்ட தான் இருக்குது அந்த விஷயம். நீதிமன்றம் நம்பர் போட்டுருக்கு, என்னைக்கு வருது பட்டியல் அப்படின்றத எதாச்சியா வந்துச்சுன்னா இருக்கும். அரசு தரப்பு வழக்கறிஞர் அதில் என்ன சொல்லுவார்னு ஒரு சந்தேகத்துக்கு இடமாக இருக்கிறது. ஏன்னா அவர்கள் என்ன சொல்ல வராங்க, எனக்கு இது ஒரு கௌரவ பிரச்சனை, ஏர்போர்ட் மூர்த்தி ஒரு வாரத்துக்கு 10 நாளாவது சிறையில் இருக்கணும், 15 நாளாவது சிறையில் இருக்கணும். ஓ, அவரோட அழுத்தம்னாக்கா ஏதாவது காரணம் சொல்லி தள்ளிட்டு ஒரு 3-4 மாசமாவது சிறையில் இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பெரிய, ஏன்னா இதில் தானே அவங்க கௌரவம் இருக்குது, சவால்லாம் இதுல தானே இருக்குது. சரி, பஞ்சமியில மீட்கிறதுல சவால் இல்லை, கௌரவம் இல்லை. 7,800 கோடி திருப்பி அனாவசியமா அனுப்புது திராவிட மாடல் அரசு, திருப்பி என் மக்களுக்கு ஏன்டா அப்படி பண்ணணும்னு கேட்குற, அதுல கௌரவம், அதுல வரட்டு கௌரவமும் சவாலும் அதுல வரல இல்லை உங்களுக்கு. வேங்க வயலில் உங்களுக்கு வரல இல்லை, அவன் கொடியை கிழிச்சப்போ உனக்கு ரோசம் வரல இல்லை, இதுல தானே வந்துச்சு அவன் கௌரவம். அதனால 4 மாதமாவது உள்ள இருக்கணும்னு ஒரு டீம் பேசிட்டு இருக்கிறாங்க. நேத்துல இருந்து அவங்க கொண்டாட்டமா இருக்கிறாங்க. வரலாறு எப்பவுமே ஒரு காலச்சக்கரம் சுரண்டுக்கிட்டே இருக்கும், புரியுதில்லை உங்களுக்கு? இன்று நீங்கள் ஒருத்தருக்கு செய்து நாளைக்கு உங்களுக்கு ஒருத்தருக்கு நடக்கும், கட்டாயம் நடக்கும். அந்த இடத்துல நீங்கள் நிற்கும்போது உங்களுக்கான பிரச்சனைகள் வரும்போது இன்னைக்கு உங்களை சுற்றி தாங்கி பிடிக்கலாம், கையை விட்டுட்டு தான் அன்னைக்கு நம்ம தான் பேசணும். கண்டிப்பாக அன்னைக்கு நம்ம தான் கை கொடுக்கணும், நம்ம தான் ஆதரவாக நிற்போம். ஆனால் இன்னைக்கு அவர் நினைக்கிறாருல ஒருத்தவங்களும் வரமாட்டான், நான் வேணா இன்னைக்கு எழுதி கொடுக்குறேன் பாருங்க, அன்னைக்கு நான் கட்டாயம் நடக்கும். ஒரு நாள் திராவிட தரப்புல இருந்து ஒருத்தன் கூட வரமாட்டான், ஒருத்தனும் பேச மாட்டான், நான் வேணா எழுதி கொடுக்குறேன் பாருங்க, பேசவே மாட்டான். சாரிண்ணா, எனக்கு மேல் இடத்துல என்ன நினச்சிப்பாங்கண்ணா அப்படின்னு தான் சொல்லிட்டு போயிடுவான். நீங்கள் வேணால் பார்த்துக்குங்க. அந்த காலம் வந்து சாதாரணமாக வந்து கிடையாது தம்பி. நீ எவ்வளோ ஆணவத்தோடு இருக்கிறியோ அந்த ஆணவத்துக்கான அடி 91-96 செல்வி ஜெயலலிதா ஆட்டமாக சொல்லுங்கள். அதுக்கு தானே 96 அப்படி ஒரு மோசமான தோல்வி இதுக்கு முன்னாடி சந்திச்சது. எல்லா தொகுதியிலையும் தோத்து போச்சு. அதே போல் கருணாநிதியினுடைய உச்சக்கட்ட ஆணவத்துக்கு தான் கடைசியாக 10 வருஷம் கூப்பில் உட்காந்துக்கிட்டு அதிகாரத்தில் இல்லாதவே போனார் மரணத்தை நோக்கி. புரியுதில்லை உங்களுக்கு? அந்த நிலை உங்களுக்கு வர்றதுக்கு ரொம்ப காலம் இல்லைன்னா அப்படின்னு சொல்ல வரேன். நான் ஒரு காலத்தை குறிப்பிட்டு சொல்றேன், காலம் சுழலக்கூடியது. இன்னைக்கு நீ என்ன மற்றவங்களுக்கு செய்யறோ அதுதான் நாளைக்கு உங்களுக்கு வரும். நீங்க துரோகத்தை விதைச்சிங்கன்னா துரோகமா தான் போகும், அது நல்லது இல்லைன்னு சொல்ல வரேன். சரிண்ணா, பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.